வணக்கம் மறைக்காதலே, நான் உங்கள் இன்ஜினியர் பிரதீப். இது உங்கள் சேனல் வீடு மனை சந்தை. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது தான் ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறது. ஆல்ரெடி ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்துருப்பீங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா G+1 அமைஞ்சுள்ள ஒரு 4 BHK வீடு. நீங்கள் வீடு எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடோட ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு உள்ளே போய்டும். அப்படியே ஃபஸ்ட்டு 4 ஸ்பேஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இண்டிவிஜுவல் செப்டிக் டேங்க், டோர் அண்ட் இபி எல்லாமே வந்துடுது. அதே மாதிரி கீழே நீங்கள் பார்த்துருக்க கிரவுண்ட் ஃப்ளோர். ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே ஹால் ஏரியா. ஹாலோட ஸ்பேஸே பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 15 அப்படின்ட்டு ஒரு மினிமல் ஸ்பேஷியஸான ஹால் தான் இது. அதே மாதிரி வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4x4 விண்டோ யூபிவிசி ப்ரொவிஷனில். அதே மாதிரி டோரும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கொண்டு தான் நம்ம போட்டிருக்குது. அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 2 BHK ஹவுஸ்ன்ட்டு. அப்புறம் ஹால்லே முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங், ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஃபால் சீலிங் டிசைனோட ஸ்பாட் லைட் வந்து அட்ராக்டிவ் கலர்ஸோடு நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம செம்ம டெக்ஸ்சரோடு பண்ணியிருக்கோம். இதோட லேண்ட் ஏரியா அண்ட் பில்டப் பார்த்தீங்கன்னா அப்படியே மறந்துடுவீங்க. அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டுமே ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு இன்டர்மீடியட்டில் சொல்கிறேன். அடுத்து கீழே இருக்க நம்மளோட பெட்ரூம் ஏரியா தான் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8க்கு 9 அப்படிங்கிற சைஸ் தான். நம்ம ஒரு காம்பேக்டான ஹவுஸ் மாதிரி தான் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. அதே மாதிரி டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4x2 டைல்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி டோரும் நமக்கு வந்து ரெடிமேட் டோர்ஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் அட்டாச்சு பாத்ரூம். இந்த அட்டாச்சு பாத்ரூமில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வந்து ஒரு 2-way டைப்பு. ஆக்சுவலாக நம்ம ஹால்லேருந்து அக்சஸ் பண்ணலாம், அதே மாதிரி நம்ம பெட்ரூம்லேருந்து அக்சஸ் பண்ணலாம். இது டபுள் டோர் கொண்ட ஒரு அட்டாச்சு டாய்லெட். இது அந்த மாதிரி பிளான் பண்ணி இந்த வீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம இதை ஃபுல்லாக புதுசாக. அதே மாதிரி வீட்டோட நெக்ஸ்ட் பெட்ரூம், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்டான கலரில் சூப்பராக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதோட டோரும் பாருங்கள், இதுவும் நமக்கு ரெடிமேட் டோர் தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். பெயிண்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரே மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கும். ஹாலு, பெட்ரூம், கிச்சன் எல்லாமே ஒரே மாதிரியான பெயிண்ட்ஸில் கொடுத்துருக்கோம். இதோட சைஸும் 8x9ங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். இதுலேயும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க எல்லாமே யூபிவிசி விண்டோஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குது. அதுலேயே உங்களுக்கு லாஃப்ட் ஏரியா, கபோர்ட் ஏரியா எல்லாமே தனித்தனி ப்ரொவிஷனாக வந்துடும். வுட் ஒர்க்ஸ் நம்ம இதில் எதுலேயுமே பெருசாக பண்ணலை, ஆனால் உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டோம் அதில். அடுத்து வந்து சின்னதாக ஒரு பூஜா யூனிட் இதில் நமக்கு தனியாக வந்துடுது. அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்கோம். அடுத்து கிச்சனை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு விதமாக கிச்சனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கார்பல் டிசைன் வச்சு ஒரு ஆர்ச் டிசைனில் அப்படியே கிச்சனுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அதோட சைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 9x7 நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் தான் கொடுத்துருக்காது. இதோட லேண்ட் ஏரியா நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன், கேட்டிங்க அப்படின்னா மறந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 550 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. அதில் பில்டப்னு பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் நம்ம கட்டியிருக்கோம். அதுக்கு முன்னாடி கிச்சனை உங்களுக்கு நான் ஃபுல்லாக முடிச்சிடறேன். ஃப்ளோரிங் அது ஒரு டேபிளும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட்டில் பண்ணியிருக்கோம். 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல் ஒட்டியிருக்கோம். சிங்கும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம். நம்ம ஃப்ரிட்ஜுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியான ப்ரொவிஷன்ஸ் உள்ள சுவிச்சஸ்லேருந்து எல்லாமே தனித்தனியாக கொடுத்தாச்சு. இதுலேயும் உள்ள உங்களுக்கு ஒரு சின்னதாக லாஃப்ட் ஏரியா அண்டு ப்ரொவிஷன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கபோர்ட் ஏரியாவும் இருக்குது. திருப்பி நான் அந்த லேண்ட் ஏரியா பில்டப்கே வரேன். இதோட பில்டப்னு பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. நமக்கு அதே மாதிரி வெளியிலே நமக்கு வந்து ஸ்டேர்கேஸ் ஏரியா இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா டூயல் டைப்பாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு ரெண்ட்டுக்கு விட்றோம் அப்படின்னாலும் தாராளமாக ஃபஸ்ட் ஃப்ளோர் விட்டு கீழே நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை 2 வீடையுமே ரெண்ட்டுக்குள்ளானாலும் தாராளமாக ரெண்ட்டு போகும். மினிமம் அந்த ஏரியாவில் ஒரு 8000 அண்டு அபவ் ஒரு வீட்டுக்கு தாராளமாக கொடுக்கலாம். நம்ம வீடு கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா OFT அண்ணா நகரில் தான் அமைஞ்சிருக்கு. இதோட பட்ஜெட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 40 lakh பட்ஜெட்டு. ஒரு 4 BHK ஹவுஸ், 4B 2H 2AK இந்த மாதிரியான ஹவுஸ் வந்து இந்த பட்ஜெட்டில் கிடைக்குதுங்கிறது கண்டிப்பாக எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம சேனலில் மட்டும்தான் பார்ப்பீங்க. இப்போ மேலே இருக்க வீடை பற்றி பேசுவோம். மேலே இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அதே தான். கீழே எப்படி இருந்துச்சோ சேம் கான்செப்ட்லே ஒரு ஹாலு, 2 பெட்ரூமு, ஒரு கிச்சனு. அதே மாதிரி ஹாலோட சைஸும் பார்த்தீங்கன்னா 10x15, பெட்ரூமோட சைஸும் பார்த்தீங்கன்னா 8x9 அந்த மாதிரியான சைஸில் தான் கொடுத்துருக்கு நம்ம ஃபுல்லாக அண்ட் ஃபுல். இது எல்லாமே இதுவும் கீழே இருக்க சேம் கான்செப்ட்லேயே ஒரு கீழே பார்த்த மாதிரியே நமக்கு இது 2 டைப் ஓப்பன், அதாவது ஹால் அண்டு பெட்ரூம் ரெண்டுத்துலேயுமே ஓப்பன் உள்ள நமக்கு அட்டாச்சு பாத்ரூம் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் வரைக்கும் டைல் ஒர்க் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். டோர்ஸும் பார்த்தீங்கன்னா PVC டோர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்குது இதில். அதே மாதிரி ஹாலில் ஒரு டிவி சின்னதாக ஒன்று பண்ணியிருக்கோம்.
அடுத்து அதே மாதிரி பெட்ரூம், நமக்கு ஆல்ரெடி ஒரு பெட்ரூம் பார்த்தீங்க, இது செகண்டரி பெட்ரூம். இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா 8x9 ஸ்பேஸு. கீழே இந்த வீடு எப்படி பார்த்தீங்களோ சேம் கான்செப்ட் அப்படியே மேலே உங்களுக்கு வீடு இருக்கும். எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. சேஞ்சஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டிங்ஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக மேலே. மற்றபடி ஃபால் சீலிங் டிசைனாக இருக்கட்டும், உள்ளே பண்ணியிருக்க இன்டீரியர் ஒர்க் எல்லாமே வந்து சிமிலர் தான். அதே மாதிரி பூஜா யூனிட்டு, கிச்சன் ஏரியா. அது முக்கியமான விஷயம், இந்த வீட்டோட ஃபேஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு. சிமிலராகவே ஒரு ஆர்ச்சி டிசைன் எல்லாமே நம்ம இதில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். கார்பல் டிசைனோட நம்ம ஒரு லாஃப்ட் ஏரியா கொடுத்துருக்கோம். கபோர்டு ஏரியா, ப்ரொவிஷன்ஸ்க்கு எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்கும் சிமிலராக. அதான் அவங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். வீட்டோட லேண்ட் ஏரியா கரெக்டாக 550 ஸ்கொயர் ஃபீட், ஒரு 30x16 அப்படிங்கிற சைஸில் நம்ம பண்ணியிருக்கோம். வீட்டோட பில்டப் பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு பவுண்டரிஸ்லேயே இருக்கும். 1200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா நமக்கு டோட்டலாக. கீழே வந்து பில்டப் வந்து 550, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து 550. 100 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஸ்டேர் கேஸ் ஏரியாவுக்காண்டி தனியாக ஒதுக்கியாச்சு. கீழே ஒரு 2 BHK, மேலே ஒரு 2 BHK, ரெண்டுத்துக்குமே தனித்தனியான பாத்ரூம்ஸோட. இன்னொன்று மேலே வந்து ஓப்பன் டெரஸ்க்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குது. வீட்டுக்குள்ளே இது எல்லாமே இருக்கனால ஹேண்ட் ரெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல தான் நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டைல் ஒர்க், ஸ்டேர்ஸ் ஏரியா எல்லாத்துக்குமே டைல் ஒர்க் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். மேலேயும் ஒரு சேஃப்டி கேட், கீழே ஒரு சேஃப்டி கேட் ஆல்ரெடியே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி மேலேயும்